Hi friends, welcome to my channel NMK. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து கொக்கி பட்டி ஐப்பட்டி எப்படி தைக்கலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் பீஸ் இருக்குல ஃப்ரண்ட் சைடு ப்ளவுஸ் பீஸோட இந்த பாருங்க நல்ல பக்கம் போட்டுக்கணும். நல்ல பக்கம் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம கொக்கி பட்டி தைக்க வச்சுருப்போம் இல்லையா எக்ஸ்ட்ரா பீஸு அது வந்து அதுக்கு மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடணும். 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு இங்கே பாருங்கள் அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போடணும். இங்கே பாருங்கள் கொக்கி பட்டி வைக்கிறதுக்கு ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம கொக்கி பட்டி வைக்க வச்சுருப்போம் இல்லையா அந்த பீஸை ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சு ஒரு தையல் போட்டு அதை திருப்பி அப்படி படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டுட்டு இதை பாருங்கள் அப்படி ப்ளவுஸ் பீஸை திருப்பி உள்ளே மடித்து தைக்கணும். இதை தைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள் இதை அப்படியே உள்ளே திருப்பி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள் ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து இந்த தையல் மேலேயே தையல் வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. மாறிடாமல் கரெக்டாக இந்த தையல் மேலேயே வர்ற மாதிரி வச்சு போட்டுக்கோங்க. தையல் போடும்போது 2 பேக் போட்டு போடுங்க. ரெண்டு பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு தையல் போட்டுருங்க. தையல் ஃபஸ்ட் நம்ம தையல் போட்டுக்கோம் இல்லையா அந்த தையலுக்கு மேலேயே வர மாதிரி போட்டுக்கோங்க. தையல் அளவு மாறிடாமல் தையல் மேலேயே பாருங்கள் தையல் மேலேயே தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ ஐப்பட்டி தைக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸோட உள் பக்கம் லைனிங் பீஸ் இருக்கு இல்லையா அந்த சைடு நம்ம ஐப்பட்டி தைக்க வச்சுருப்போல எக்ஸ்ட்ரா பீஸ் அதை போட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுட்டு அதை திருப்பி அப்படி ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். படிமான தையல் போட்டுக்கிட்டு வெளி பக்கமாக ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கமாக திருப்பிக்கணும். இப்போ பாருங்கள் திருப்பிக்கிட்டு இப்படி ஒரு மடக்கு மடக்கி பாருங்கள் ஒரு மடக்கு மடக்கி இந்த தையலுக்கு மேலேயே வச்சு தையல் வர மாதிரி தைச்சிக்கோங்க. நான் இதில் வி தான் போட போகிறேன். இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. கரெக்டாக தையலுக்கு மேலேயே தையல் வர மாதிரி இருக்கணும். தையல் போடும்போது 2 பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் வரும். ஒரு ப்ளவுஸுக்கு 5 வி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதை தைச்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன்.
5 வர மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு பேக் பீஸோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் ஒன்று போல் வச்சுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படி தையல் போட்டு விட்டுருங்க. கழுத்து பகுதியிலேருந்து தையுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கழுத்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இந்த மாதிரி வித்தியாசமாக வந்துடும். கழுத்து சைடு வச்சு தையல் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். நல்ல பக்கமும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. 2 தையல் போடுங்க. தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போடுங்க. இருங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. 2 சைடு ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேல் கை எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பண்ணதுக்கு கை பீஸ் இருக்கு இல்லையா, கை பீஸோட மெயின் பீஸு அதோட நல்ல பக்கத்தை போட்டுக்கணும். நல்ல பக்கத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை போட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது 2 பேக் போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். அதான் நான் திரும்ப சொல்கிறேன், 2 பேக் போடுங்க, இல்லைன்னா தையல் பிரிஞ்சிடும். 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு துணியும் ஒன்று போல் வச்சு போட்டுக்கோங்க. துணியை இழுக்காதீங்க, மெதுவாக தைங்க, துணியை இழுக்காமல், இல்லைன்னா சுருக்கம் விடும். மெயின் பீஸும் லைனிங் பீஸும் ரெண்டும் ஒன்று போல் வச்சு போடுங்க. அவ்வளோதான், 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனிமேல் லைனிங் பீஸை அப்படியே திருப்பி இதில் ஒரு படிமான தையல் ஒன்று போடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு லைனிங் பீஸோட ஓரத்தில் ஒரு படிமான தையல் ஒன்று போடணும்.
லைனிங் பீஸோட ஓரமாக போடுங்க, தையல் தள்ளிடாமல் கரெக்டாக போட்டுக்கோங்க. தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க, இல்லைன்னா தையல் பிரிஞ்சிடும். ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனி அப்படியே இந்த லைனிங் பீஸை மெயின் பீஸோட உள்பக்கமாக திருப்பிக்கிட்டு 4 இன்ச்சுக்கு சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு 4 இன்ச்சுக்கு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தையல் போடும்போதும் 2 பேக் போட்டே போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் அழகாக இருக்கும். இல்லை தையல் பிரிஞ்சிரும். 4 இன்ச்சுக்கு சுற்றி தையல் போட்டுக்கலாம். பொறுமையாக போடுங்க. துணியை இழுக்காமல் பொறுமையாக வச்சு தைங்க. அப்படி இல்லைன்னா சுருக்கம் விழும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி 4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இனி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி அந்த பீஸையும் தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடு கையும் தைச்சி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.